வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு கூலி பவர் ஹவுஸ் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக 9 o'clock ரிலீஸ் ஆக வேண்டியது 1.5 hours டிலேக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 10:15 தான் ரிலீஸ் ஆச்சு. செம்ம மாசாக இருக்குது. ஒர்த்த வெயிட்டு. தலைவர் கலக்கியிருக்காரு. ஆக்சுவலாக லாஸ்ட்டு மோனிகா சிங்கிளில் நம்ம தலைவரை மிஸ் பண்ணோம், பார்க்க முடியல அந்த பாட்டில். இந்த இதில் ஃபுல்லாக லிரிக்ஸ் ஒன்னொன்னும் அவருக்குன்னே எடுத்த மாதிரி இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 3.5 minutes அந்த சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக சில லிரிக்ஸ் எல்லாம் எழுதி வேற வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது, அவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றும் ஃபஸ்ட் எடுத்ததுமே அரங்க மதுரட்டுமே அந்த மாதிரி வருது, விசிலு பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, டேக் ஓவர் ஒட்டுமொத்தமே இப்படின்னு வருது. அதுக்கப்புறம் குழந்தை சிரிப்புல ஃபேஸு தான், அது உண்மைதானங்க. ஈவன் பாட்ஷாலியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை இந்த கட்டி வச்சு பண்ணுவாங்க, அந்த குழந்தை மாதிரி இருக்கும் அவரோட சிரிப்பு. அந்த லிரிக்ஸ் இதில் கரெக்டாக அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரியே இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இமய மலை போல மாசு தான், அவரோட மாசுக்கு கேட்கவா வேணும், அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இமய மலை போல மாசு தான் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸில் வருது. அதுவும் அவருக்கு அப்படியே பொருந்தும். மனசை பறிக்கிற கிரேஸு தான் அவர் இப்போ ஆக்சுவலாக இந்த காலத்து குழந்தைங்களுக்கும் அவரை பிடிக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம 80s இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், 90s இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், 2000 பானுக்கும் பிடிக்கும். இப்போ ஜென்சி இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இருக்கிற அந்த மாசே தனி தான். அதில் அந்த வார்த்தையும் வருது, ஜென்சி உன்னை பற்றி பேசுதான், அதாவது அவங்களும் உன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த 4 லிரிக்ஸும் பட்டைய கலப்புது. அதுக்கப்புறம் கூலி பவர் ஹவுஸ்ன்னு வருது. என்னைக்கும் குறையாத மவுசு, அவருக்கு என்னைக்குமே குறையாது, இப்போ இல்லை எப்போ இல்லை, அவர் எப்போவுமே அவர் பவர் தான், பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கூலி பவர் ஹவுஸு என்னைக்கும் குறையாத மவுஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரேப் மாதிரி வருது. உண்மையில எலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் குமரிகளுக்கும் பாமரர்களுக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ், குமரிகளுக்கு, பாமரர்களுக்கு எல்லாருக்குமே லவ்ஸு தான் உண்மையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ் அப்படி போகுது. லைனு செம சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் நீங்கள் லிரிக்ஸ் ஒவ்வொன்றும் கேட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க ஒவ்வொரு லிரிக்ஸையுமே. அதுக்கப்புறம் வருது பற்ற வச்சிட்டி பரட்டை, அந்த லைன்ஸ் எல்லாமும் வருது. அவர் அந்த ஃபஸ்ட்டு 16 வயது நிலையில் சொல்லுவார்ல, பற்ற வச்சிட்டியே பரட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கெட்ட பயடா காளி, கெட்ட பயடா காளின்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், அந்த லைன் வருது. அதுக்கப்புறம் கூலி நடடா, அப்புறம் ரோமம் சிலிர்க்குதுடா அப்படின்லாம் வருது. கூலி அதில் அவர் அப்படியே அந்த பிரேஸ்லெட் எப்போதுமே ஒரு மாதிரி அவர் பிரேஸ்லெட் போட்டிருப்பார், ராகவேந்திரர் பிரேஸ்லெட்டோ இல்லை ஏதாவது போட்டிருப்பாரு. இதில் ஒரு மாதிரி சில்வர் கலர் பிரேஸ்லெட் போட்டுட்டு அதையும் காமிக்கிறாங்க அந்த செகண்ட் இதில். ரொம்ப 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 நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் இன்னும் சில காந்த கண் ரெண்டும் ரவுஸு, தலைவர் இறங்கட்டுமே, சரிதம் எழுதட்டுமே, மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உரையட்டுமே, இப்படி எல்லாமும் லிரிக்ஸ் வருது. வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி சிறுக்கும் எரிமலை தானடா, இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாமும் அதில் வருது. இந்த லிரிக்ஸ் ஒவ்வொன்றுமே நீங்கள் பொறுமையாக கேளுங்க. அவருக்குன்னே டிசைன் பண்ணி யாரோ வச்ச மாதிரி இருக்குது அந்த பாட்டு ஃபுல்லாகவே. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக தலைவரை பார்த்தது, அதே மாதிரி அனிருத் அந்த காரில் பாடும்போது ஃபஸ்ட் எடுத்ததுமே அந்த அருவாள் எடுத்துட்டு, அருவாள் தான் வருது, அருவாளாக கிராஸ் பண்ணி வருது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோல்டன் சங்கிலியில் வச்சு இழுக்கிற மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் தான் இருக்குது. சிங்கிள்ஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். மெயினாக லிரிக்ஸை போய் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. தலைவருக்குன்னே எடுத்து வச்சு எழுதின மாதிரி இருக்குது இந்த பாட்டு. இந்த பாட்டு செம்ம மாசாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவரோட 50 years ஆஃப் ரஜினிசம் இது இந்த ஒரு சாங் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, போய் பாருங்கள். அடுத்து ஐ திங்க் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். August 2 ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ்
ரிலீஸ் ஆகுது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். இந்த கூலி சிங்கிள் ரிலீஸை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தலைவருக்குனே இந்த பாட்டை உருவாக்கியிருக்காங்க. கட்டாயம் போய் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அதில் இருக்கிற வேர்ட்ஸை மெயினாக பாஸ் பண்ணி கேளுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.